போல்
पट्टादिगच्छासने स्वस्थप्राकृतपूर्वकायिकटको लग्ने द्विजोरे जगेते नाडी सुत्तिडमन्तमन्तमुदर शम्भूरये त्वमतः नमस्तमङ्गलाशन्तो अयं कृपाउत्रोत्तमवृद्धिरस्तो सर्वं श्री निकण्णायीन्द्रियाढमेदाय करपुणादीश्वर स्वामी दिव्यकमल पादार्पितं भवतो तथैवास्तु हर हर नमः पार्वती நான் போலையா
அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சேலம் மாவட்டம், சேலம் வட்டம் உத்தம சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி சமேத கரபுரநாத சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினம் பிரதோஷ திருவிழா சிறப்பான முறையாக கரபுரநாதருக்கு பால், தேர், இளநீர், திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்கார உபச்சார பூஜைகள் நடைபெற்று நூற்றுக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்து ஆண்டவனின் அருளை பெற்றனர். இக்கோயிலின் சிறப்பானது, சுவாமிக்கு 3 பெயர் உண்டு. கரபுரநாதர். கரபுரநாதர் என்று எப்படி பெயர் வந்தது என்றால், ராவணனுடைய தம்பி கரண் என்பவன் ஒரு காலில் நின்று கொண்டு 2 கையும் மேலே கூப்பிக்கொண்டு 1000 ஆண்டு தவம் செய்து சிவனுக்கு வரம் பெற்றிருக்கிறார். கரண்கிற அசுரன் பூஜிக்கப்பட்டதனால் கரபுரநாதர் என்றும், சோழராஜா இங்க வந்தவர் பூஜிக்கப்பட்டதனால் சோழேசர் என்றும், சிறு பையன் அபிஷேகம் செய்யும் பொழுது முடி எட்டாத காரணத்தால் முடியை சாய்த்து கொடுக்குமாறு கேட்டதனால் இறைவன் முடியை சாய்த்து கொடுத்துள்ளார். இன்றும் சாய்ந்த முடி அதே போல் உள்ளது. முடியை சாய்த்து கொடுத்தனால் முடி சாய்ந்த மன்னர் என்றும், கரபுரநாதர், சோழேசர், முடிசாய்ந்த மன்னர் என்று சுவாமிக்கு 3 பெயர்கள் உண்டு. அதே போல இந்த ஊருக்கும் 3 பெயர்கள் உண்டு. கைகொடுக்கும் ஊர்னு ஒரு பேர். ஆரம்பத்துல கைகொடுக்கும் ஊருங்கிறது எப்படி பேர் வந்ததுனால், கரபுரநாதர், கரம் என்பது கை, புறம் என்பது ஊர், நாதர் என்பது சிவன். கைகொடுக்கும் ஊர். இந்த ஊர்ல உள்ள நாதர்கிட்ட மனமாற கையெடுத்து வேண்டி கும்பிட்டால் 90 நாள்ல அந்த பலன் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். கரபுரநாதர், கைகொடுக்கும் ஊர். உத்தம செட்டியாரும் சோழராஜாவும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி இந்த ஊரை ஆண்டதுனால உத்தம சோழபுரம்னு ஒரு பேரு. அடுத்த 3வதாக பெரியூர்னு ஒரு பேர் உண்டு. பெரிய ஊராகும். இங்கு 5 நாள் சந்தைகள், பொன், வெள்ளி, மாணிக்கம் எல்லாம் வியாபாரம் ஆயிருக்கு. நாளடைவுல லீ பஜார், செவ்வா சந்தை, வியாழச்சந்தை, வெள்ளி சந்தைன்னு இதெல்லாம் கூடினதுனால பெரிய ஊருங்கிறது பெரியூர்னு சுருங்கி வந்துடுச்சு. கை கொடுக்கும் ஊர் உத்தம சோழபுரம், பெரியூர். கரபுரநாதர், முடிசாய்ந்த மன்னர், சோழேசர். ஊருக்கு 3 பெயர், சுவாமிக்கு 3 பெயராக உள்ளது. இக்கோயிலில் பாரி வள்ளலுடைய பெண்ணுக்கும் திருக்கோயிலூர் மன்னருக்கும் இங்க கல்யாணம் நடைபெற்றுள்ளது. அது என்ன காரணத்தால் இங்க நடந்தது, ஏன் அங்க நடக்கூடாதா அப்படின்னு கேட்டா, பாரி வள்ளலுடைய பெண்ணை சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களும் பெண்ணு கேட்க போய் எனக்கு கொடுக்கணும், உனக்கு கொடுக்கணும், ஒண்ணுக்கு ரகலை பண்ணி போர்க்களம் நடந்து, போர்க்களத்துல பாரி மன்னர் அதுல மரணம் அடைஞ்சார். அவருடைய மனைவியும் சில கால படுக்கையில இருந்து அந்த அம்மாவும் காலமாயிடுறாங்க. அவங்களுடைய பெண்ணு 2 பெண்ணு, அங்கவை சங்கவைன்னு 2 பெண்ணும் ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்துட்டு குடிசையில குடியிருக்கார். அவை பிராட்டியார் வழிபோக்கா போகும்போது மழைக்காக அந்த குடிசையில ஒதுங்குறார். ஒரு பொண்ணு ஒரு சாலையை கொண்டாந்து கொடுத்து, இந்த பாட்டி இதை போத்திக்கோ அப்படிங்க. அந்த சாலையை பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு. என்னமா இவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கு, இந்த குடிசையில இருக்கே, நீ யாரு என்ன? பாரி வள்ளலுடைய பெண்ணுங்கிற. பாரி வள்ளலுடைய பெண்ணுங்கிற, உனக்கு எதுக்கு இந்த கதி? இல்ல இப்படி மூவேந்தர் பெண்ணு கேட்டாங்க. யாரு கொடுக்கறதுன்னு தெரியல. அதுல போர்க்களம் நடந்தது. போர்க்களத்துல அப்பா இதாயிட்டார், சில நாள்ல அம்மாவும் இதாயிட்டாங்க. நாங்க உணவும் உடுக்கை உடை இல்லாத அளவுக்கு இருக்கோம். சொன்ன உடனே, இனி நான் தாய் தந்தையா இருந்து உங்களுக்கு திருமணங்களை செய்து வைக்கிறேன்னு 2 பெண்ணையும் அழைச்சிட்டு திருக்கோயிலூர் மன்னருக்கும் பாரி வள்ளலுடைய பெண்ணுக்கும் இங்கே திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்துக்கு சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களை வரவழைச்சு, உங்க கொடூரமான தன்மையினால ஒரு வள்ளலுடைய குடும்பத்துக்கு இந்த கதியாயிடுச்சு, இனி இதை போன்ற சம்பவங்களை ஈடுபடக்கூடாதுன்னு மூவேந்தரையும் ஒற்றுமை சேர்த்து வைத்த இடம். சேரன் தங்கணபதி சேலம்னு, பாண்டியன் தங்கணபதி வீரபாண்டியனு, சோழன் தங்கணபதிய சோழபுரம்னு பேரு. உத்தம செட்டியார் கூட சேர்ந்ததுனால இந்த ஊருக்கு உத்தம சோழபுரம்னு பேரு. இந்த ஊர்ல திருக்கோயிலூர் மன்னருக்கு பாரி வள்ளலுடைய பெண்ணுக்கும் சேர சோழ பாண்டியர் தலைமையிலும் ஔவையார் முன்னிலையிலையும் திருமணம் நடைபெற்றது. சேர சோழ பாண்டியர்கள்லாம் நடத்தி வைத்ததுக்காக ஔவையார் கேட்கிறா, சிறப்பா நடத்தி வச்சுக்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படி. மூவேந்தரும் போய் பொண்ணு கேட்டோம். நமக்கு யாருக்கும் கொடுக்காத வேற ஒரு மன்னருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டால, நாம இல்லாத பொருளை கேட்போம் அப்படின்னு, எங்களுக்கு பணமலை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு
அப்படின்னு கேட்கிறார். இவ்வளவுதானே அப்படின்னு. அந்த காலத்தெல்லாம் பனைமரத்தை நட்டு பனை ஓலை பந்தல் போட்டுதான் கல்யாணங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. ஔவையார் ஒரு இசை பாடினோடனே அந்த கல்யாணத்துக்கு நட்டு இந்த மரமாகப்பட்டது துளுத்து காயாகி பழமாகி அந்த கனிகளை 3 கொட்டைகளாக பிரித்து மூவேந்தர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். அந்த மகிழ்ந்த உடனே பக்கத்துல இளம்பள்ளி சித்தர் கோயில் இருக்கு. சித்தர் கரடி உருவத்துல வரார், சிவன் கிட்ட வராரு. வரும்போது ஜனங்கள்லாம் கல் எடுத்து அடிச்சு துரத்திட்டு வராங்க. என்ன காப்பாத்து காப்பாத்துங்கிறார். நீ என்ன எண்ணத்தோட வந்த? சும்மா விளையாட்டு போக்கா வந்தேன். விளையாட்டு போக கரடி வந்தா பயம் வரும் இல்ல, அதனால நீ வந்ததே இந்த கல்யாணத்துக்கு சாட்சி போடு அப்படின்னு சாட்சி போட வச்சு வாங்கிட்டார். அதனாலதான் இங்க கரடி சித்தருக்கு முன்னாடி இங்க மாசத்துல வருஷத்துல ஆயிரக்கணக்கான கல்யாணங்கள் இங்க இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. சாட்சி போட்டார். நான் சாட்சி போட்டேன், என்னை காப்பாத்துங்கிறார். காப்பாத்தும் போது சித்தரும் சிவனுமாக இருப்பாயினார். அதனால சித்தர் உருவம் மேலையும் சிவன் உருவம் கீழையும் இருக்கும். கரடி உருவத்துல வந்த உருவம் சித்தர் கோயில் இதுல இருக்கு. பிரகாரத்துல சித்தர் அட்டையில இருக்காரு, சித்தர்கிட்ட இருக்கு. இத சிவன் பார்த்துட்டு இருந்தார். இவ்வளவு சிரமப்பட்டு வேந்தர்களை வரவழைச்சு சித்தரை வரவழைச்சு திருமணங்கள்லாம் செய்து வைக்கிறைய, உனக்கு என்னமா வர வேணும்னு ஔவையார கேட்கிறார். ஔவையார கேட்கும் போது, எனக்கு என்ன வரும்? இப்பேறப்பட்ட வள்ளலுடைய குடும்பமே தாய் தந்தையெல்லாம் இழந்து கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இனி ஏழை பாளைகள்லாம் எப்படி செய்வாங்க? இங்க உன்னையும் என்னையும் தரிசனம் செய்து போனால் 90 நாள்ல இந்த கல்யாணத்தை நடத்துவேன்னு சொல்லி மறைஞ்சிட்டான். அதே மாதிரி நம்மளுடைய குறைபாடுகள் போக்குவரத்து உள்ளதெல்லாம் நாம பிரதோஷத்துல நந்தி காதுல சொல்லுவோம். நந்தி சிவனுகிட்ட இரவு இந்த பக்தன் வந்தான், இந்த பக்தனுக்கு இந்த குறைபாடுகள் இருக்கு, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணு நந்தி பகவான் சிவன்கிட்ட சொல்லுவார். அதே போல இங்க கல்யாணம் ஆகாதவர்கள், ஆண் பெண், ஜாதக சரியில்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, சொந்த வீடு இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள், மாந்தி தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள், ராகு கேது தோஷங்கள்லாம் இருக்கு. எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த கோயில்ல மாலையை போட்டு, சுவாமி அம்பாளுக்கு போட்ட மாலையை அவங்களுடைய கழுத்துல போட்டு கையில கங்கணத்தை கட்டி கோயில வலம் ஔவையாருக்கு அவங்க கையால ஒரு மாலையை போட்டு, என்னுடைய கல்யாணத்தை சீரும் சிறப்புமா சீக்கிரமா நடத்திவை அப்படின்னு பிரார்த்தனை செய்து வந்தால் 90 நாள்ல நடக்குது. ஔவையார்கிட்ட சொல்லும் போது ஔவையார அதை சிவன்கிட்ட செலுத்துறார். இந்த பக்தனுக்கு கல்யாணம் ஆகாத தடைப்பட்டு இருக்குது, இந்த கல்யாணம் மாலை போட்டு போயிருக்கான், இந்த கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு சொல்றார். 90 நாள்ல அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். இன்றும் அந்த கல்யாண பரிகாரங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. திருமணங்களும் கல்யாணம் பரிகாரம் செய்தவர்களும் செய்யறாங்க. இரு ஆட்களும் நிறைய வருஷத்துல ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது திருப்பணி வேலைகள் நடைபெற்று துரித காலத்தில் கும்பாபிஷேகங்கள் நடைபெறும். இப்பொழுது அதான் நந்தி, நவகிரகம், சூரியன், பைரவன் எல்லா சுவாமிகளுக்கும் மேல போத்தி வச்சிருக்கிறத காரணம். ஏதோ எல்லா சாமியும் போத்தி இருக்கே என்னமோ தெரியல நினைப்பாங்க. திருப்பணி ஆகி எல்லாத்தையும் பாலாலய ரூம்ல கண்ணாடியிலையும் மரத்திலையும் செய்து அங்க வச்சு பூஜை ஆகுது. கிணத்துக்கிட்ட பாலாலய ரூம்னு போட்டு அங்க வச்சு பூஜை ஆகிட்டு இருக்கு. சிவனும் பார்வதி 2 மட்டும் பாலாலயம் பண்ணாத வச்சிருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன பண்ணலான்னு ஜனங்களுடைய அவங்களுடைய இதை கருதி வச்சிருக்கிறோம். எல்லா விழாக்களும் பிரதோஷம், கிருத்திகை, சஷ்டி, சதுர்த்தி எல்லா விழாக்களும் இங்க சிறப்பா நடந்துட்டு இருக்குது. இங்க மாதாந்திர பிரதோஷங்கள் சிறப்பான முறையாக பிரதோஷ நாயனாருக்கு நந்தி பகவான் மேல வச்சு அபிஷேக அலங்கார உபச்சார பூஜைகள் நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன. சனி பிரதோஷத்தில் இங்கு தரிசனம் செய்தால் 1008 சிவாலயத்துக்கு போய் தரிசனம் பண்ண பலன். இந்த கோயிலோட சேர்ந்தது 5 கோயில் உண்டு. திருமணி முத்தாருடைய வடபாகத்திலேயே உள்ள கோயில். சேலத்துல சுகுடேஸ்வரர் கோயில் 1, உத்தம சோழபுரத்துல இந்த கரகுநாதர், நாமக்கல் பரமத்தி வேலூர், மாவரெட்டிப்பட்டி, நஞ்சை இறையாறு, பில்லூர், மாவரெட்டிப்பட்டி, நஞ்சையாடு, பில்லூர், அங்க 3 இங்க 2, மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 புலன்கள். 5 தலக்கட்டிலையும் எந்த பாவங்கள் எந்த தோஷங்கள் இருந்தாலும் 5 ஸ்தலத்தையும் ஒரே நாளில் தரிசனம் செய்து வந்தால் பஞ்சமா பாதகங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். 5 திருமணிமுத்தாருடைய வடபாகத்திலே உள்ளது. 5 சுயம்பலிங்கம். இங்க நம்ம கோயில்ல இருந்து வருஷத்துல ஒரு நாள் ஒரு டூர் போட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் மற்ற நாள் திங்கக்கிழமையில போறது ரொம்ப சிறப்பு. சிவனுக்கு சிறப்பான இது செய்யலாம்.
மற்ற நிகழ்ச்சிகள் அதுக்கு திருப்பணிகளை சரியான முறையாக நடக்கு. திருப்பணிகள் செய்ய விருப்பம் உள்ள அன்பர்கள் அனைவரும் இவ்விழா பூஜையில் கண்டு சிவனின் அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் வருக வருக. நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகடாட்சம் பரிபூர்ணம். ரெண்டு